ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, ஓகே. ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சேனலில் ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னன்னு சொல்லிட்டு, மேம் ஸ்க்ரீன் கிளியராக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து எனக்கு இது 100% தெளிவாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சப்போஸ் உங்களோட ஸ்க்ரீன் தெளிவாக தெரியல அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. அதனால் கூட அந்த ப்ராப்ளம் இருக்கலாம். அப்படி இல்லை, எனக்கு வந்து சின்னதாக இருக்கிறதுனால இப்போ இந்த லெவலில் இருக்குங்க. இப்போ நான் வந்து மொபைல் டு மொபைல் கேமராவில் எடுக்கிறேன். இருந்தாலுமே இந்த அளவுக்கு கிளியராக இருக்குது. என்னோடய மொபைல் எல்லாம் இப்படி தான் இருக்குது. இல்லை, எனக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் பெட்டராக இருக்கும், ஃபுல் ஸ்க்ரீனாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் வீடியோ ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து லைட்டாக இப்படி ஜூம் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஜூம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கும். நான் மொபைல் கையில் வச்சுருக்கனால கரெக்டாக இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. இது ஒரு 2.8x அந்த ஜூம் லெவல் காமிச்சிட்டே வரும். அதில் வந்து 2.8x வச்சிட்டிங்கன்னா அந்த அது வந்து இந்த ரீடிங் இந்த இது வந்து நம்ம யூடியூப்லேயே வர்றது, நம்ம இது பண்ணுறது இல்லை. அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக தெரியும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 2.8xில் வச்சுட்டிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் நல்லா தெளிவாக தெரியும். சரிங்களா? இது வந்து பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்து தெளிவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பிரைட்னஸ் கம்மியாக இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அந்த வீடியோ ஆன் பண்ணோன்னே இந்த மாதிரி கொஞ்சம் ஜூம் பண்ணிங்கன்னா 2.8x லெவலில் வச்சிட்டிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் உங்களுக்கு தெளிவாக தெரியும். புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி தெரியும். அப்போ உங்களுக்கு இதில் ஒன்றும் சிரமம் இல்லையே. நான் உங்களுக்காக தான் நான் வந்து டேப்லாம் வாங்கி ஸ்கூல் புக்கு எடுக்கிறதுக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு முக்கியமான பிடிஎஃப் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு மட்டும், மற்றபடி எல்லாமே நம்ம ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் தான் எடுக்கிறோம். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். சரிங்களா? அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ரிவிஷன் எப்படி பண்ணுறது மேம்? நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க, நீங்கள் வந்து இன்றைக்கி படிக்கிறத நாளைக்கு ரிவிஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்க. பட் ஒவ்வொரு நாளும் வர்ற கிளாஸஸ் வந்து எனக்கு எடுக்க தான் முடியுது. அது எடுத்து முடிச்சிட்டா கொஞ்சம் பிரேக் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் தான் தோணுது. என்னால் ரிவிஷன் பண்ண முடியலன்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க. அது அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து 147 அப்படிங்கிற மெத்தட் ஃபாலோ பண்ணணும். அது என்ன அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த பிப்ரவரி எண்டு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம ரெகுலராக வர்ற வீடியோ கிளாஸஸை ப்ராப்பராக 2-3 டைம் வீடியோ கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே படிச்சுட்டு வாங்க. அதை வந்து ரிவிஷன் பண்ணாமல் வரட்டுமா அப்படின்னா வேண்டாம். இன்றைக்கி படிக்கிறீங்களா, அடுத்து 4வது நாள் இது ஒரு டைம் காதில் நல்லா கேட்டுருங்க. ஒரு 1.5x ஸ்பீடு வச்சு கேட்டுருங்க. சரிங்களா? அடுத்து ஒரு 7வது நாள் இதை வந்து இன்னொரு டைம் கேட்டுருங்க. மறக்காது. அடுத்து நம்ம மார்ச் மந்த்து பிளான் போடும் பாருங்க, அந்த ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா அந்த ரிவிஷனுக்கும் சேர்த்து அந்த 147 ஃபாலோ பண்ணி அந்த படிக்கிற டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி தரேன். சரிங்களா? ஓகே. இப்போ நம்மளோட பிளானில் பார்த்தீங்கன்னா தமிழும் சரி, ஜிஎஸும் சரி, மேக்ஸும் சரி ரொம்ப மினிமமாக தான் கொடுக்குறேன். ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன கவர் பண்ண முடியுமோ, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் தான் டைம் கிடைக்குது, 1 மணி நேரம் தான் டைம் கிடைக்குது அப்படிங்கிறவங்களும் கவர் பண்ணுற மாதிரி வீடியோ தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா தமிழ் ஒரு 1/2 அன் கொடுக்குறேன், ஜிஎஸ் ஒரு 1/2 அன் கொடுக்குறேன், மேக்ஸ் ஒரு 1/2 அன் கொடுத்தா ஜிஎஸ்சில் இன்னொரு பார்ட் வராது, இல்லை மேக்ஸ் கொடுக்கலைன்னா ஜிஎஸ்சில் 2 பார்ட் கொடுப்பேன். அவ்வளோதான் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இன்னும் கொஞ்சம் போக போக அதிகப்படுத்துவேன். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக நோட்ஸும் எடுக்கலாம். அழகாக ஒரு 1.5 மணி நேரம் வீடியோவை ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு 1.5 மணி நேரம் கேட்டுட்டு நீங்கள் திரும்ப ஒரு 1.5 மணி நேரம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸு, தமிழ், ஜிஎஸ்லாம் அழகாக வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துடலாம். அப்புறம் வந்து ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாம் தாராளமாக. நோட்ஸ் எடுக்கும்போதே ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம். பட்டு நீங்கள் அதை வந்து என்னால் அதை கரெக்டாக அந்த பிளானில் நான் இன்புட் பண்ணித்தரேன். நான் மார்ச் மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் கொடுப்போம் இல்லையா, மார்ச் மந்த்லி ஷீட் போடுவோம் பாருங்கள், அதில் 147 ஃபாலோ பண்ணியே நான் ஒரு ரிவிஷன் கொண்டுட்டு வர மாதிரியே நான் பிளான் பண்ணித்தரேன். சரிங்களா? ஓகே. அப்புறம் யூனிட் 5 வந்து நிறைய இருக்குல்ல, நம்ம வந்து 1 மந்த்துக்குள்ளே கவர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நெக்ஸ்ட் மந்த்துங்கிறது நெக்ஸ்ட் ஒரு டாபிக் ஆரம்பிச்சிடுவோம். அது பாலிட்டியாக இருக்கலாம், யூனிட் 6ஆக இருக்கலாம். அது என்ன அப்படிங்கிறத நான் இன்னும் முடிவு பண்ணல. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது கூட பை த வே கூடவே வந்து
நம்ம இந்த சப்ஜெக்ட்டோட முக்கியமான கண்டென்ட்லாம் முன்னாடியே முடிச்சுருவோம்ல, அப்போ கொஞ்சம் கம்மியான கண்டென்ட் அதாவது 1, 2 டாபிக் பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சரி ஓகே. எனக்கு நான் 4 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ 4 கிளாஸ் நான் கொடுத்துடலாம். ஆனால் நிறைய வீடியோஸ் உள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவீங்க. ஐயோ இவ்வளோ நம்மளால் இன்றைக்கி முடிக்க முடியாதே. நான் ஒவ்வொன்றையும் எதனால் பார்த்து பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னா, நான் ஒரு 3 வீடியோ கொடுத்துருக்கேன், 2 வீடியோ கொடுத்துருக்கேன்னா இது போதுமா, இதுக்கு மேலே படிக்க முடியுமா? ஏன்னா நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க அதிகமாக வந்து ஹவுஸ் ஒய்ஃபு வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கிறவங்க தான் ஃபாலோ பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு மேலே அவங்களால முடியுமா அப்படிங்கிற இதை பார்த்துட்டு சரி ஓகே இந்த வீடியோ கொடுக்கலாமா, நிப்பாட்டி வச்சு நாளைக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் நான் போயிட்டுருக்கேன். ஏன்னா ஒரேடியே ஸ்ட்ரெஸ் ஆயிரும் உங்களுக்கு. நிறைய வீடியோஸ் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா ஐயோ இவ்வளோ அனுப்பிட்டாங்க இன்னைக்கு போச்சுடா அப்படின்னு முடிவு பண்ணிடுவீங்க. அதனால தான் நான் அப்பப்போ அனுப்புகிறேன். இப்போது ஈவினிங் மேக்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன்னா நான் காலையிலேயே அந்த மேக்ஸ் டாப்பிக்கு நான் அனுப்ப மாட்டேன். இந்த தமிழ் ஜிஎஸ் மட்டும் தான் வந்திருக்கும். மேக்ஸ் வந்து ஈவினிங் தான் அனுப்புவேன். அந்த மாதிரி தான் ஒன்று ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கேன். அதனால் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மார்ச் மந்த் பிளானில் வந்து அந்த மந்த்லி ஷீட்லேயே வந்து 147 ரிவைஸ் மெத்தடை உள்ளே கொண்டுட்டு வந்து நான் தரேன். உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. நான் அது ஒரு 1 மந்த் நான் பழக்கி விட்டுட்டேன்னா நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதான் இவ்வளோ தெளிவாக தெரியுதுல்ல, இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? இது மொபைல் டு மொபைலே இவ்வளோ தெளிவாக இருக்குது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். தமிழ் கொடுத்துட்ருக்கோம், அழகு 1 சம்மந்தமாக கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் யூனிட் 1ல் அயர்சொல் அப்படிங்கிற ஒரு அவுட் சோர்ஸு போயிட்டுருக்கு. அதே மாதிரி மேக்ஸில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கூட முடிஞ்சிடும். ஓகே. ஜிஎஸ்சில் வந்து இந்திய பொருளாதாரத்தின் தன்மைகள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டாப்பிக்கே இன்னைக்கு நீ போதும் 2 வீடியோ கொடுத்துட்டேன். நீ இதுக்கு மேலே நீங்கள் சிரமப்படுவீங்க. நாளைக்கு வந்து இந்திய பொருளாதாரத்தின் தன்மைகள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கையே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரி ஓகேங்களா? அதனால் வந்து 1 பை 1 முடிச்சுட்டு வாங்க. சிறு துளி பெருவெள்ளம் என்பது போல் நமக்கு இருக்குது டைமு. அதாவது 6 மந்த் அப்படிங்கிறத ஒரு ப்ரிலிம்ஸ் வந்து நோட்ஸ் எடுத்து முக்கியமான ஜிஎஸ் நோட்ஸ் எடுத்து தமிழ் அப்படியே படித்து முக்கியமான பாயிண்ட்ஸை எல்லாம் தமிழில் நோட்ஸ் எடுத்து கிளியர் பண்ணுறதுக்கு போதுமான அளவு. அதாவது ஒரு வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்க குழந்தைங்களே பார்த்துட்டு வீட்டில் வேலை செஞ்சுட்டு ஒரு நாளைக்கு என்னால் ஒரு 2 மணி நேரம் தான் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறவங்களாலேயே சாத்தியமான ஒரு விஷயம் தான் 6 மந்தில் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போது நமக்கு இப்போது இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டைம் எவ்வளோ இருக்குது? அப்போது இப்போ இருக்கிற போட்டி உலகத்தில் நம்ம இந்த 2 மணி நேரம்னா 2 மணி நேரம் டெய்லி கன்சிஸ்டன்சியாக கொண்டு போனால் டாப் ரேங்க்கை நம்மளால் வர முடியும். அதுதான் உண்மை. சரிங்களா? ஓகே. டிஎன்பிஎஸ்சிங்கிறது ஒரு பெரிய கடல் தான். சிறு துளி பெருவெள்ளம் என்பது போல் போகலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு சின்ன தகவல், சரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் அதை படி ஃபாலோ பண்ணிக்குவீங்க அப்படிங்கிறது தான். மார்ச் மந்த் வந்து நம்மளோட பிளான் வந்து இன்னும் கொஞ்சம் மாடுலேஷனாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ரிவிஷன் மெத்தட் உள்ளே கொண்டு வர 147. ஏன்னா அது வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு நாள் 4th நாள் 7th டே வந்து படிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதை எப்படி படிக்கிறது, எந்த டாபிக் படித்து மறந்துட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அது உங்களுக்கு ஒரு சின்ன பிளானே போட்டு தரேன் நான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் வந்து நிறைய பேர் வந்து மொபைல் கால் பண்ணுறீங்க, அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கூப்பிட்றீங்க. டக்குன்னு அட்டன் பண்ண முடியாமல் போயிடுது. நான் திரும்ப கூப்பிட முடியாது. ஏன்னா நான் எதாவது கிளாஸ் எடுத்துருக்கும் போது உள்ளே கால் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து மொபைல் வந்து கட் ஆக வரைக்கும் நான் விட்டுருவேன், அட்டன் பண்ண மாட்டேன். யாராச்சும் கால் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு கால் பண்ணுங்கள். சரிங்களா? வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு என்ன தகவல் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ரிப்ளை கொடுக்குறேன். அப்படி இல்லை என்கிட்ட பேசணும் அப்படின்னா நீங்கள் அந்த ரிப்ளைலேயே பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகே? ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணுறீங்க பட் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். நான் ஏதாவது இந்த கிளாஸ் ஒர்க்கு டவுன்லோட் ஆகிட்டு இருந்துச்சு, இல்லை யூடியூப்பில் அப்லோட் ஆகிட்டு இருந்துச்சுனால நான் இடையில மொபைல் எடுத்துட்டாலே அது வந்து திரும்ப ரீலோட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நிறையா டைம் நான் செஞ்ச ப்ராசஸ்லாம் வந்து ரீலோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து ஃபோன் வந்து ஏர்ப்ளேன் மோடில் தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேண்டாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.